கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வருகிறார். காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஒட்டுமொத்த தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்திருக்கக்கூடிய சம்பவத்தில் தற்போது உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி வருகிறார். தமிழக அரசு சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். கொஞ்சம் எதுக்குன்னா ஹலோ ஒட்டுமொத்த சோகத்தின் உருவாய் உறவுகளை இழந்து நெஞ்சை பிளக்கும் மரண ஓலங்களுக்கு மத்தியில் தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஒட்டுமொத்த தமிழகத்தை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய கள்ளச்சாராய விவகாரத்தில் தற்போது வரை 38 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒரே பகுதியைச் சேர்ந்த ஏறக்குறைய 22க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் ஏவாவேலு மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டவர்கள் அந்த பகுதிக்கு சென்று நேரில் அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்பு அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மருத்துவர்களிடம் அங்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை குறித்தெல்லாம் கேட்டறிந்தார். அங்கிருந்து தற்பொழுது இந்த கருணாபுரம் பகுதிக்கு வந்திருக்கார். கருணாபுரம் பகுதியில் தான் பெரும்பாலானோர் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்திருக்காங்க. ஒவ்வொரு தெருவிலையும் அந்த சடலங்களானது இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த கருணாபுரம் பகுதியே மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு வந்து அவர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய அஞ்சலி மற்றும் ஆறுதலை தெரிவித்து வருகிறார். குறிப்பாக அதன் பின்னர் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிவாரணம் வழங்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. அவர்களுக்கு தேவை உள்ள நிவாரண தொகையையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் வழங்க இருக்கிறார். நன்றா. தொடர்ந்து குடும்பத்தாரை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வரக்கூடிய காட்சிகளை, ஆறுதல் கூறி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க கோகுல்? நிச்சயமாக தொடர்ந்து அந்த கருணாபுரம் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் இது போன்ற கள்ளச்சாராய விற்பனைக்கு நிரந்தரமான நடவடிக்கை தேவை, இந்த இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைச்சிருக்காங்க. அந்த கருத்தையே தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடமும் அந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அரசு பல்வேறு நடவடிக்கைகளை இந்த சம்பவத்திற்கு பிறகு எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றப்பட்டிருக்கார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கார், மதுவிலக்குத்துறை உள்ளிட்ட 10 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்துவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இன்று மாலை உள்துறை செயலாளரும் தமிழக டிஜிபியும் சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் விசாரணை நடத்திருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்களில் இந்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். அதோடு இந்த நிரந்தர தீர்வு காண ஒரு நபர் ஆணையமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்தை தான் தொடர்ந்து அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் முன்வைக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு மேலாக நமக்கு அந்த பகுதியில் மக்கள் தெரிவித்த பேட்டியளித்தது போது கூட 2 வருஷத்துக்கு மேலாக தொடர்ந்து இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனையானது நடைபெறுவதாகவும் புகார் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அமைச்சரிடமும் அந்த குற்றச்சாட்டை தற்பொழுது பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனிமேல் என்னென்ன உதவிகள் தேவையோ அந்த உதவியை செய்வதற்கானவும் மருத்துவ உதவி மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான நிவாரண தொகையாக இருக்கட்டும் மற்ற உதவிகள் அனைத்தும் செய்து தரப்படும் என்ற ஒரு உத்தரவாதமும் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றா. உறவுகளை இழந்து நிர்கதியாக பலர் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக குழந்தைகளுடைய நிலைமை அப்படின்றது மிகவும் கவலைக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்கள்கிட்ட அமைச்சர் பேசினாரா? அவர்களுடைய கல்வி செலவு இல்ல மற்ற விஷயங்களுக்கு என்ன மாதிரியான உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது? குறிப்பா தாய் தந்தை இழந்த அந்த குழந்தைகளை சந்தித்து அவர்களுக்கும் ஆறுதல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக
ஏற்கனவே பலர் அந்த குழந்தைகளுக்கு கல்வியை தொடர்வதற்கான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்காங்க. அதை அரசு பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஏற்கனவே அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இருவரையும் தாய் தந்தை இருவரையும் இழந்து நிற்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு தேவையான மற்ற உதவிகளையும் படிப்பை தொடர்வது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது அரசின் சார்பிலும் அதிகாரிகள் சார்பிலும் அது ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வளாகத்துல அந்த நிவாரணம் வழங்குவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே உயிரிழந்தவர்கள் மட்டுமில்லாமல் சிகிச்சை பெறக்கூடிய நபர்களும் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய உறவினர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அரசு அறிவித்துள்ள அந்த நிவாரண தொகையையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று அந்த தகவலை எல்லாம் முதலமைச்சரிடம் தெரிவித்திருந்தார்கள். இங்கு நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்தும் மருத்துவ உதவிகள் குறித்தும் சிகிச்சைகள் குறித்தும் அதே போல எந்த மாதிரியான நிவாரணம் தேவைப்படுகிறது என்ற கோரிக்கையை எல்லாம் முதலமைச்சரிடம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் தற்போது 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை உயிரிழந்தவர்களுக்கும் சிகிச்சை பெறுபவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் என நிவாரணத் தொகையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த குழந்தை அதாவது பெற்றோரை இழந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான உதவிகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் கூட அவர் சந்தித்து பேசிய போது கூட அரசு அவருடைய கல்வி செல்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தினார். அதிமுக சார்பாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக மாதந்தோறும் அவர்களுக்கு உதவித்தொகையாக 5,000 ரூபாய் வழங்குவதற்கு அதிமுக சார்பில் முன்வந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அரசு சார்பிலும் அந்த நடவடிக்கை அதாவது அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கு ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கை நிச்சயமாக பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக குறிப்பிட்டதைப் போல உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதே போல சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கோகுல், சிகிச்சை முறைகளில் என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு? குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் பேசுறப்ப விஷமுறிவுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து தமிழகத்துல கையிருப்பு இல்லை, உடனடியாக அந்த மருந்து இருந்துச்சுன்னா நாம நிறைய பேரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. மருத்துவத்துறை அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தது. சிகிச்சையில என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு கோகுல்? நிச்சயமாக, அதாவது நேற்று உயிரிழப்போட எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நேற்று இரவில் இருந்து உயிரிழப்போட எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. இன்று அதிகாலை ஏறக்குறைய 38 வரை தற்போது உயிரிழப்பானது நடந்திருக்கிறது. இந்த அதிகாலையில உயிரிழப்போட எண்ணிக்கை அதிகரித்திருந்தது. குறிப்பாக பலருக்கு நேற்று மாலையிலிருந்து இன்று காலை என பலர் அவர்களுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 115 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனடியாக கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனை மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய விழுப்புரம், சேலம் மற்றும் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனைக்கெல்லாம் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டது. அதே போல கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் தேவையான உபகரணங்கள் இல்லை என்ற ஒரு கருத்து முன்வைத்திருந்தாலும் அதை அமைச்சர் மறுப்பு தெரிவித்திருந்தால் அனைத்து உதவிகளும் தேவையான சிகிச்சைகள் அனைத்தும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதே போல மருத்துவ குழுக்கள் திருச்சி, சென்னை உள்ளிட்ட பெரிய மாநகரங்களிலிருந்து மருத்துவர்களும் வந்திருக்கிறதாகவும் உடனடியாக உடற்கூறு ஆய்வு செய்து அந்த உயிரிழந்தவருடைய உடல்களும் உறவினருடன் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது. மருத்துவ குழுக்கள் ஒவ்வொரு கிராமங்களாக சென்று திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருந்தால் அவர்களை அழைத்து வந்து மருத்துவமனைக்கு தேவையான உடனடி சிகிச்சை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்டோர் இன்னும் கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனையில தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய உடல்நிலை சற்று முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சிலர் ஆபத்தான நிலையில் இருந்தாலும் பெரும்பாலானோருக்கு உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் இன்னும் ஓரிரு நாட்கள் மருத்துவமனையில் தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் நலமுடன் வீடு திரும்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நேரில் சென்று மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் தற்போதைய சிகிச்சை முறை குறித்தும் அதே போல மருத்துவர்கள் எந்தெந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கிறார்கள், எங்கிருந்தெல்லாம் மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள், மருத்துவ குழு எத்தனை பேர் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதற்கான உத்தரவாதத்தை உறவினரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். உறவினர்களும் உடன் இருந்து அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் தற்பொழுது அமைச்சர் மூலம் கிட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள், நிவாரண உதவிகள் என தொடர்ந்து அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கள்ளச்சாராயம் காட்சி இது போன்ற ஒரு துயர சம்பவத்துக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் அதே நேரத்தில் அவருடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இதுவரை 3 பேர் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 10 பேர் விசாரணைக்கு பிடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 900 லிட்டர் கள்ளச்சாராயமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் தொடர்புடைய இதில் பின்னணியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் மீதும் இதற்கு
இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பல அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் வலியுறுத்தி வர்றாங்க. நன்றா, தெருவுக்கு தெரு மரணங்களே இல்லாத வகையில் இல்லை என்ற அளவிற்கு சோகத்தின் காட்சியாக மாறியிருக்கிறது கருணாபுரம் கிராமம். தொடர்ந்து மருத்துவமனையில் உடற்கூறாய்வுகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் 38 பேர் அப்படின்றப்ப அதுக்கு போதுமான அளவிற்கு பணியாளர்கள் இருக்கிறாங்களா? உடனுக்குடனாக உறவினர்கள்கிட்ட உடல் ஒப்படைக்கப்படுதா? இறுதிச் சடங்குக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் உயிரிழந்தவருடைய உடல்கள் நேற்று இரவே பெரும்பாலான உடல்கள் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு இன்று அதிகாலை உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதே போல சேலம் மருத்துவமனை, ஜிப்மர் மருத்துவமனை, விழுப்புரத்தில் உயிரிழந்தவர்கள் தனித்தனியாக உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. அதாவது இரவு நேரத்திலையும் உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக பிரத்யேகமாக மருத்துவ குழு வரவழைக்கப்பட்டார்கள். உடனடியாக உறவினர்கள் காத்திருக்காமல் அந்த உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உடனடியாக உடல்களானது ஒப்படைக்கப்பட்டது. இறுதி சடங்கு, அதாவது ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த உறவினர்கள் அவங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து அந்த இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஒரே இடத்தில், அதாவது கருணாபுரம் ஆற்றங்கரை ஓரம் ஒரே இடத்தில் அனைத்து சடலங்களையும் இறுதி, அதாவது எரிப்பதற்கான, உடலை தகனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. அதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையும் அந்த ஏற்பாடுகளை செஞ்சு வராங்க. கருணாபுரம் அந்த ஆற்றங்கரை ஓரம் அதற்கான ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இன்று மாலை அவர்களுக்கான இறுதி சடங்கு மற்றும் இறுதி தகனமானது நடைபெற இருக்கிறது. காட்சிகளில் பார்க்க முடியுது, உறவினர்களை இழந்த நெருக்கடியாக நிற்கக்கூடிய மக்கள் அமைச்சரை பார்த்து தங்களுடைய வழிகளை கதலோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவர்களுக்கான நிவாரணத் தொகையை அமைச்சர் வழங்கி வரார். இந்த நிலையில சிகிச்சையில இருக்கிறவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? தொடர்ந்து எத்தனை பேர் ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க? அவங்களுக்கான உயர் சிறப்பு சிகிச்சை வழங்கப்படுதா? நிச்சயமாக ஏற்கனவே நம்ம சொன்னது போல 115 பேர் இந்த கள்ளச்சாராயம் மருந்தியதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டாங்க. அதுல ஏறக்குறைய 38 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. மீதம் இருக்கவர்கள் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டும் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருக்காங்க. மற்ற சேலம், ஜிப்மர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட மருத்துவமனைகளையும் சிலர் சிகிச்சையில் இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ சிகிச்சைகளும் மருத்துவ உதவிகளும் செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மற்ற, அதாவது அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் மற்ற கட்சி தலைவர்களும் நேரடியாக சென்று அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு மருத்துவரிடம் அளிக்கக்கூடிய சிகிச்சை குறித்து கேட்டிருந்தாங்க. மருத்துவ குழுவுடைய அந்த மருத்துவ உதவிகள், சிகிச்சை முறைகள் குறித்து பலர் சிறப்பாகவே மருத்துவர் செயல்படுவதாக அந்த கருத்தை வலியுறுத்தினாங்க. அதே நேரத்தில் மற்ற நபர்கள், அதாவது உறவினர்களுக்கு முழுமையான தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. மற்ற உறவினர்கள் வெளியில் காத்திருப்பதாகவும் அவர்களுக்கு தங்களுடைய உறவினருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, தங்களுடைய குடும்பத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய உடல்நலம் குறித்து தங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. தற்பொழுது மருத்துவர்கள் தரப்பில் அவர்களுடைய உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்வதற்காக சிறப்பு மருத்துவர் என்று 165 பேர், உடற்கூறு ஆய்வு மருத்துவர் என்று 56 பேர், 221 பேர் மருத்துவ குழு அமைத்து இந்த உயிரெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஆணையேற்றத்தார் சிறப்பாக அங்காங்கு இந்த மருத்துவ குழு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இருப்பவர்களை உயிரை காப்பாற்றுவதிலே அரசு முனைப்போடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது அந்நில் இன்னும் வேகமாக விரைந்து இந்த மருத்துவ பணி ஆற்ற வேண்டும். மருத்துவ மேற்பார்வை முறையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சருடைய சார்பாக நம்முடைய சிறப்பு செயல் திட்டத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய இளவல் அவர்களை நேரடியாக அனுப்பி வைத்தார்கள். எனவே நேரடியாக மருத்துவர்கள்லாம் அனுப்பி என்னென்ன மருத்துவம் செய்து கொண்டிருக்கீங்க, என்ன மருந்து போடுறீங்க என்றெல்லாம் அவர் நேரடியாக விசாரித்து இங்கே இருக்கிற டிஎன் சிறப்பு மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவங்க வேகமாக விரைந்து அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று சில ஆலோசனைகள்லாம் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அரசை பொறுத்தளவிற்கு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதில் 100% அதற்காக முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு இங்க இருக்கிற காவல்துறை முறையாக பணியாற்றியிருந்தால், நேற்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை தற்காலிக பணி செய்ததோடு மட்டுமல்ல, அதிலே பணியாற்றுகின்ற கலால் துறையை சேர்ந்த அதாவது துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள், எஸ்ஐஏ, ரைட்டர் முதல் கொண்டு 10க்கும் மேற்பட்டவர்களை நேற்று தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட முழு நிர்வாகத்தையும் பார்க்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்றைய தினம் சென்னையில், கோட்டையில் உயரதிகாரிகளும் அழைத்து பேசி உள்ளாட்சித்துறை செயலாளர் அமுதா IAS அவர்கள், அதே போன்று உள்துறை செயலாளர்கள், அதே போன்று
தலைமை காவல்துறையினுடைய தலைவர் டிஜிபி அவர் 2 பேரையும் 2 நாளையில் நீங்கள் நேரடியாக தளத்துக்கு சென்று ஆய்வு செய்து உடனே அரசாங்கத்திற்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் என்ற ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அது அன்னில் நீதித்துறையின் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி மோகன்தாஸ் அவர்களை கோகுல்தாஸ் அவர்களை ஒரு விசாரணைக்கு குழு அமைத்து அவர் மூலமாக இந்த விசாரணை குழுத்து அந்த விசாரணையும் மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து அரசின் சார்பாக இந்த பணிகள் எல்லாம் விரைந்து செய்யப்பட்டுக் கொண்டது ஒரு பக்கம். நேற்றைய தினம் நானும் நம்முடைய மக்கள் நலத்துறை அமைச்சர்களுக்கு வந்து பார்த்த பொழுது பல பேர் கோரிக்கை வைத்தார்கள். பத்திரிகைகள் கோரிக்கை வச்சுங்க, அந்த இறந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். முதலமைச்சரிடத்தில் சொல்லுங்க, பல ஏழை பாளையங்கள்லாம் தொழிலாளர் குடும்பம்லாம் இருந்திருக்கிறது, அதுக்கு நிதியுதவி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் முதலமைச்சர்கள் இன்றைக்கு கோட்டையிலிருந்து அதையும் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு, இறந்தவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையிலும், பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு 50,000 என்ற அடிப்படையிலும் அறிவிப்பு செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல, அவர்கள் சிறப்பு திட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அமைச்சருடைய திருக்கரத்தாலே அந்த குடும்பம்லாம் நேரடியாக பார்த்து விசாரணை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அந்த செக்கு இங்கே 27 குடும்பங்களுக்கு இப்பொழுது இங்கே கொடுத்துருக்குறோம். ஏனைய குடும்பங்களுக்கு தொடர்ந்து சில இடங்களில் கொண்டு நேரடியாக கொடுப்பதற்கு வேண்டிய பணிகள் எல்லாம் இங்கே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் இந்த சம்பவத்துக்கு மேலே 132 பேர் வந்து இங்கே அட்மிட் ஆனாங்க. அதில் இப்பொழுதும் 94 பேர் அங்கே நோயாளியாக இருந்து அதுக்கு மருத்துவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறந்தவர்கள் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் 38 பேர் இறந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 22 பேர், பாண்டிச்சேரி ஜிப்மரில் 3 பேர், சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 8 பேர், விழுப்புரம் மருத்துவமனையில் 4 பேர், ஆக 38 பேர்கள் தான் இது வரைக்கும் இறந்திருக்கிறாங்க. அதனால் மேற்கொண்டு குழுவை காப்பாற்றுவதற்கு அரசின் சார்பாக எல்லா மேல் முயற்சிகளும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருப்போம். இங்கே புதியதாக பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவருக்கு நம்முடைய அமைச்சர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கண்காணிக்கணும், எப்படி உடனுக்குடன் எப்படி மருத்துவ உதவிகள் அவங்களுக்கு தரணும் என்பதெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இதை மேற்கொள்வார்கள். எடுத்த நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஏற்கனவே மரக்காலத்தில் இதே சம்பவம் நடந்துச்சு, அப்பயும் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்தீங்க. அப்பவே சரியான நடவடிக்கை எடுத்தாங்க. இதுபோல் சம்பவம் நடந்திருக்காத ஒரு தகவலை பொதுமக்களே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூருக்கான ஒரு நிலையமா காவல் நிலையத்தில் நாங்கள் போய் புகார் தெரிவிக்கிறோம், ஆனால் அது முதலில் நடவடிக்கை எடுக்கலன்ற ஒரு தகவலை ஒவ்வொரு வீட்டையும் நடவடிக்கை கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நீங்க சொல்வதை நான் அதை மறுக்க விரும்பவில்லை. ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றால் காவல்துறை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், காவல்துறை மூலம் தான் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் மாதம் தன்னுடைய ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொள்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் மாநாட்டில் ஒரு நாள் மாநாடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அழைத்து அவங்களுக்கு நேரடியாக பல அறிவுரை சொல்றாரு, நடவடிக்கை எடுக்க சொல்றாரு. வாரம் அந்த மாவட்ட காவல்துறை நேரடியாக தொலைக்காட்சியின் மூலமாக அதிக சில அறிவுரை சொல்றாங்க. அது அன்னில் வாரம் உள்துறையினுடைய செயலாளர், அதே போன்று மாநில காவல்துறையுடைய தலைவர் டிஜிபி அவர்களை அழைத்துக் கொண்டு இதெல்லாம் செய்யணும். முதலமைச்சர் பொறுத்தவரை தன்னுடைய கடமையை சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அது மீறி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த சம்பவம் நடைபெற்ற காரணத்தினால் தான் அது காவல்துறை தான் பொறுப்பு என்கிற அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அவர்களுக்கெல்லாம் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கோம். இந்த சம்பவத்தில் 3 பேர் போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக முக்கியமான குற்றவாளி சின்னத்துறைன்னு இருக்காங்க. அவங்க நம்ம கைது பண்ணிட்டோமா, அவங்க எங்கே இருக்கிறாங்க? இல்ல, தொடர்ந்து இதோட மட்டுமல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இது சிபிசிஐடிக்கே ரெகுலர் போலீஸ்ல சிபிசிஐடி ஐஜி அன்பருடைய தலைமையில் 5 குழுக்களை போட்டு இது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறது, யாரெல்லாம் விற்பனை, இதுக்கு என்ன கிளைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத இந்த குழு அமைக்கப்பட்டு முழுமையாக அதை ஒழிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக இவங்க மீது ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க சார். தொடர்ச்சியாக அதை பண்ணிட்டே இருக்காங்கன்னா அது என்ன சார்? இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக எல்லாமே அரசாங்கமாக இருக்கட்டும், நாம இருக்கட்டும், சட்டத்துங்கிறது தான் இது செய்ய முடியும். காவல்துறையை பொறுத்தளவுக்கு கடுமையான சட்டங்களை போடலாம். நீதிமன்றத்துக்கு போகிறோம். சில நேரங்களில் குண்டாசு போட்டாக்கா குண்டாசில் போடுறாங்க. சில நேரத்தில் குண்டாஸ் கமிட்டியாக பார்க்குறோம். சில நேரங்களில் விடுவித்துறாங்க. இதெல்லாம் நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதை போன்ற குற்றவாளிகளை சமுதாயத்தில் விட்டு வைக்க கூடாது. அரசாங்கத்தினோட அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் தமிழகத்தில் விஷ சாராயமே இருக்கக்கூடாது என்பதற்காக
இருக்காங்க. அதை முற்றிலுமாக ஒழிக்க தமிழக அரசிடம் இல்லை, எதிர்காலம் இல்லை, இப்பயும் இருக்கக்கூடாதுன்னு தான் முதலமைச்சருடைய நோக்கம். அதுதான் அந்த அடிப்படையில் நடைபெறுகிறது. இவைகள்லாம் நடக்கிற சமயம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நடந்தது இப்போ இங்க நடந்திருக்கு சார். இவ்வளவு உயிர்கள் பலியானதுக்கு அப்புறமும் ஒரு மேஜரா மெத்தனால் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருங்கிறது மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இன்னும் தெரியல. அவங்களை எந்த ஒரு அரசாங்க ஒரு சட்ட ஒழுங்குகளையும் கொண்டு வர முடியல. அதுதான் சொன்னேன், சிபிசிஐடியை போட்டிருக்கிறது காரணம் என்னன்னா, ஏற்கனவே ரெகுலர் போலீஸ் அடிப்படையில் நாங்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறோம். இன்னும் ஆழ பார்த்து இதோட வேறு எங்கிருந்து இருக்கிறது என்பதெல்லாம் கண்டறிந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கின்ற அந்த அடிப்படையில் தான் சிபிசிஐடியோட ஐஜியை போட்டிருக்கிறோம். அவைகள்லாம் வந்த உடனே முதலமைச்சர் கட்டாய நடவடிக்கை எடுப்பார். சார், இப்போ கள்ளச்சாராய ரெய்டு கல்வராயன் மலையில் மட்டும்தான் குறிப்பிட்டு நடந்துச்சு. அந்தந்த காவல் நிலைய பகுதியில் ரெய்டுங்கிறது இல்லாத இருந்துச்சு சார். காவல்துறையில் அதுக்கு ஒரு காரணம்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இல்லை, இதில் இன்னும் அதிகமான தனி கவனம் செலுத்தப்படும். ஏன்னாக்கா பெரும்பான்மையாக பார்க்கிற பொழுது நம்முடைய தலித் அன்பு சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் பல்வேறு நிலையில பொருளாதார குறைவு இருக்கிற காரணத்தில் பல பணிகளுக்கு போறோம். அவங்க தான் வேலை வாய்ப்புக்கு அவங்க தான் போறாங்க. தொழிலாளர்கள் அவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது முதலமைச்சருடைய கவனத்திற்கு இருக்குது. ஆனாலும் தனிப்பட்ட முறையில் இனிமேல் இது போன்ற ஆதியோட குடியிருப்பெல்லாம் இன்னும் ஸ்ட்ரிக்டா கண்காணிப்பை மேற்கொள்ளும். மற்ற மாவட்டத்தில் நடைபெறுமா சார்? மற்ற மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுதும், கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லாமல் இது ஒரு உதாரணம். இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுதும் கடுமையான சட்டங்களை நிறைவேற்றுவது முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக அதுக்கு ஆலோசனை வழங்குவார். நிறைய பசங்க அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இழந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கல்விக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் என்ன? எங்களுடைய அமைச்சர், சிறப்பு செயல் திட்டத்துடைய அமைச்சர், இளைஞர் நலத்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், அதாவது இளைஞர்களுக்கு நேரடியாக படிக்கிற பிள்ளைகளுக்கு நேரடியாக தொடர்புள்ள அமைச்சர். இப்பொழுதே வருகிற பொழுது சில பேர் தன்னுடைய கோரிக்கை எல்லாம் சொன்னாங்க. அது போன்ற பிள்ளைகளுக்கு தகுதி அடிப்படையில் மனுக்களை பிற்காலத்திலே பெற்று, ஏன்னா அந்த மாவட்டத்தில் அமைச்சருங்கிற மாதிரி நான் சொல்றேன், அந்த மனுக்கள் எல்லாம் பெற்று அவரிடத்திலே கொண்டு யாராருக்கு எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை கட்டாயம் அவர் செய்வார். சார், இப்ப நல்லாட்சி தரணும் அரசு சொல்லுது, ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் தான். அதிகாரிகளுக்கு தவறுள்ளதான இந்த பிரச்சனை. இது மாதிரி இருக்க அதிகாரிகள் என்ன மாதிரி எச்சரிக்கிறீங்க? இல்ல அதிகாரி மேல பணி நீக்கம் செய்யலாம். தற்கால நேரத்திலிருந்து நிரந்தரமாக ஒரு வீட்டுக்கு அனுப்பலாம். இன்னும் மோசமான நிலையில ஏதாவது பொருளாதார மாற்றங்கள் ஏதாவது இருந்தோம்னு சொன்னா கிரிமினல் ஆக்ட்ல அவங்க மேல வழக்கு தொடரலாம். இது வழக்கினுடைய அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க முடியும். விசாரணை எப்ப முடிக்கப்படும்? விசாரணை இப்பதான் நேற்று தினம் நடந்திருக்கு. உயிரை காப்பாற்றுறது அந்த அடிப்படையில் தான் அரசாங்கம் இப்போ முன்னுரிமை கொடுக்கிறோம். அந்த சிபிசிஐடியினுடைய ரிப்போர்ட் வந்த உடனே முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார். எதிர்கட்சி தலைவர்கள் இந்த மருத்துவமனையில் மருந்தே இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மருத்துவர் சொல்லியிருக்கிறார். இங்க போதுமான அளவுக்கு மருந்து, அது மட்டும் இல்லை, ஸ்டாக் மட்டும் இல்லை, ஒரு பேஷண்ட்டுக்கும் பக்கத்தில் இந்த மருந்தை வைத்துக்கொண்டு ஒரு பேஷண்ட்டுக்கு 2 சிறப்பு மருத்துவர்கள், ஸ்பெஷல் டாக்டர்ஸுங்க, அதே போன்று 2 செவிலியர்கள் போடப்பட்டு இந்த மருந்து பக்கத்தில் இருக்குது. நாங்கள் அந்த மருந்து அங்கிருந்து தான் நாங்களே அமைச்சர், மக்கள் நலத்துறை அமைச்சர் இது எட்டு வந்தார். ஆக வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் அல்லது குறைய சொல்ல வேண்டும் அடிப்படையில் சொல்லப்பட்டு எல்லா மருந்தும் இருக்கிறது. உயிர் காப்பாற்றுகிற அனைத்து மருந்துகளும் இங்க மருத்துவமனையில் இருக்கிறது. சார், தங்களோட தொகுதியில இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக டிஎம்கே எம்எல்ஏஸ் ஏதாவது வார்னிங் அல்லது ஃபர்தரா அவங்க மேல ஆக்ஷன் எதாவது எடுக்கிறதுக்கு திட்டம் நம்ம சொல்றது புரியல. அவங்களோட தொகுதிகளில் கள்ளச்சாராயம் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாம இருக்கிறத கண்காணிக்க வேண்டிய எம்எல்ஏக்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்ல யாரா இருந்தாலும் சரி, கட்சி எம்எல்ஏ எல்லாம் கிடையாது. சட்டத்துக்கு முன்னால் எல்லாம் ஒண்ணுதான். யாரு தவறு செய்திருந்தாலும் அது இந்த சிபிசிஐடி என்கொயரி வந்ததுன்னு சொன்னாக்கா அவங்க மேல கட்டாயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். ஒண்ணு. ரெண்டாவது, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக முதலமைச்சரை பார்த்து அல்லது மாநிலத்தில் இருக்கிற அதிகாரி, காவல்துறை அதிகாரியை பார்த்து, மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரியை பார்த்து அவர் கடிதம் கொடுக்கறதுக்கு அதை நிவாரணம் கேட்பதில் அவங்களுக்கு உரிய உரிமை உண்டு, மக்கள் பிரதி என்கிற காரணத்தினால். அதுமாதிரி கொடுக்கப்பட்டதெல்லாம் கட்டாயம் நாங்கள் நிவாரணம் செய்து தான் இருக்கிறோம். அந்த குற்றங்களை கலந்து கொண்டு தான் இருக்கிறோம். சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். அரசியல் அழுத்தம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அரசியல் அழுத்தம் இல்ல, அது போச்சு வாக்கில் போனால் சொல்ல முடியாது. அது ஆதாரபூர்வமா நீங்க புகார் அடிப்பில் கொடுத்தா கட்டாயம் என்கொயரி பண்ணுவோம். அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து முடிச்சுக்கலாம்.
கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஏவாவேலு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையை வழங்கியிருக்கிறார்கள். அரசு அறிவித்தபடி 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டிருக்கிறது. 27 குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக இந்த காசோலை வழங்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அடுத்தடுத்து வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ஏவாவேலு செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். குறிப்பாக போதுமான அளவிற்கு மருந்துகள் கையிருப்பில் இருந்தபோதும் கூட அரசாங்கத்தின் மீது வேண்டுமென்றே குற்றம் சாட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறார் என்ற ஒரு கருத்தையும் செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர் ஏவாவேலு குறிப்பிட்டிருந்தார். அதேபோல சிபிசிஐடி விசாரணைக்கு பிறகு இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இருப்பவர்களின் உயிர்களை காப்பாற்றுவதில் அரசு முனைப்போடு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆறுதல் தெரிவித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவாவேலு, அரசாங்கத்தின் மீது வேண்டுமென்றே குற்றம் சாட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மருந்து கையிருப்பில் இல்லை என்று குற்றம் சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டோரை சசிகலா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். காட்சிகளை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சிக்குட்பட்ட கருணாபுரம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 38 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது VK சசிகலா அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். நிகழ்ந்திருக்கவே கூடாத ஒரு துயர சம்பவம் தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கிறது. மரக்காணத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் 14 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை VK சசிகலா சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார்.